கிருஷ்ணகிரி அருகே கார்கள் மீது லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். தினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி ஏற்பட்டது இந்த விபத்து? கிருஷ்ணகிரி கோப்பச்சத்திரம் பகுதியில் நின்று கொண்டிருந்த கார்கள் மீது லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. லாரிக்கு அடியில் 2 கார்கள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்களில் இருந்த 2 பேர் நல்வாய்ப்பாக காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரி கோப்பச்சத்திரம் பகுதியில் 2 கார்கள் மீது சரக்கு லாரி முழு சரக்கோடு கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதன் காரணமாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். தினேஷ், விவரங்கள். பலா, கிருஷ்ணகிரி மாவட்டம் கோபச்சந்திரம் என்னும் இடத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் கட்டும் பணி கடந்த ஓராண்டிற்கும் மேலாகவே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மேம்பாலம் இருபுறங்கள் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு 25 டன் வெங்காய மூட்டையை கனரக வாகனத்தில் எடுத்துக்கொண்டு சென்றனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கோபச்சந்திரம் என்னும் இடத்தில் இடதுபுறமாக வாகனம் கவிழ்ந்தது. இதில் லாரிக்கு அடியில் 2 கார்கள் சிக்கிக் கொண்டனர். அதிர்ஷ்டவசமாக 2 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 வருடத்துக்கும் மேலாகவே இப்பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து அதிக அளவு பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்னும் காரணத்தினால் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய கார்களும் அதிக அளவு உள்ளது. எனவே 2 கிலோமீட்டருக்கு மேலாக இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தற்சமயம் சூளகிரி போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் இந்த வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.